வணக்கம் மக்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, மக்களே நீங்கள் இது பாம்பன் பாலத்தை கடந்து மட்டும் தானே பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தனுஷ்கோடிக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில இருக்கிற ராமர் பாலத்தை கடக்க போகிறோம். மக்களே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எப்படி நம்ம கடந்து போகிறோம்னு தெரியும். மக்களே எப்படி நம்ம ராமர் பாலத்தை கடக்க போகிறோம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்களேன். ராமர் பாலத்தில் எப்படி இருக்கும்னா, கூட விட மணல் திட்டா இருக்கு சரியா. அந்த மணல் திட்டுக்கு இடையில ஒடியே தான் போக போகிறோம். அதில் ஆழம் கம்மியாக இருக்கு. நம்ம பின்னாடி நம்ம ஜாக்ஸ்பரோ கப்பல் கிடக்கு, அந்த கப்பலை வச்சு தான் போய் பார்த்து எந்த இடத்துல தாவு அதிகமாக இருக்குன்னு கம்பை வச்சு பார்த்து அது சொல்லி தான் போக போகிறோம். மக்கள் இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், இருந்தாலும் வேறு வழி இல்லை. நம்ம இங்கேருந்து அங்கே போகணும்னா அதுதான் ஒரு வழி. ஏன்னா பாவன் பாலத்தை இப்போ வந்து மூடி வச்சுருக்காங்க. அங்கே மெயின்டெனன்ஸ் ஒர்க் போய்க்கிறதுனால, புது பாலம் கட்டிக்கிறதுனால நம்ம வந்து இந்த இடத்துல தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இப்போ ரிஸ்க் எடுத்து கடந்து போகிறோம் கைஸ். வாங்க பார்ப்போம் எப்படி கடந்து போகிறோம்னு பார்ப்போம் கைஸ். மக்களே தனுஷ்கோடி கிட்ட இருக்கிற அந்த லைட் ஹவுஸ் கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அதோட தனுஷ்கோடி முனைக்கு போயிடுவோம். மக்களே தான் வந்துக்கிட்டு தான் நம்ம பிளாக் பேக் கப்பல். இதை வச்சு தான் நம்ம வந்து தாவு பார்த்து கடக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம தனுஷ்கோடி அடிச்சல் முனைக்கிட்ட வந்தாச்சு கைஸ். பார்த்துங்க, இதை கடந்து அடுத்த தீடியை கடந்து தான் நம்ம போகணும். என்ன பண்ண போறோம்? ஜாக்ஸ்பரோ கப்பல் எடுத்து தாவு பார்க்க போறோம். எடுது அடே, அது ஜாக்ஸ்பரோ இல்லடா, பிளாக் பேரல்டா. அது பிளாக் பேரல் இல்லடா, அது பிளாக் பேரல்டா. சரி, இன்ஜின் அடிங்க போவோம். போய் தாவு பாட்டு போட்டு கிடக்குவோம். மக்களை இப்போ நம்ம 2 மண் திட்டுக்கு இடையில வந்துட்டோம். இப்போ இந்த ஊட உள்ள வழியில் கடந்து போகிறது தான் டாஸ்க்கு. வாங்க பார்ப்போம். கண்ணாடி தண்ணி ஓடுதான் சைடில் பார்த்து பார்ப்பேன். மக்களே நமக்கு முன்னாடி இப்போ தெரியுது பற்றியில் அலையா, அதுதான் களம். நமக்கு லெஃப்ட் சைடில் உள்ளது களம், ரைட் சைட்லேயும் களம். அந்த களத்துக்கு உள்ளே கூடி போய் அந்த ஒரு கேப்பு கிடக்கு, அந்த கேப் உள்ளே தான் போகணும். ஏற்கனவே நாங்கள் வந்து தாவு பார்த்துட்டு வந்து அதில் மார்க் வச்சுருக்கோம். அதனால் இப்போ உள்ளே போயிருக்கோம் பாருங்களேன். வாரேன்
தாவாக சொல்லு. தாவோட சொல்லு. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஆழம் கம்மியான பகுதிக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இதில் என்ன ரிஸ்க்குன்னா, இப்போ வந்து ஏதாட்டும் ஒரு களத்தில் பொறுக்க வச்சிட்டோம்னா, போட்டை பொறுக்க வச்சிட்டோம்னா, இதில் இருக்கிற நீரோட்டத்துக்கு அப்படியே போட்டை கொண்டு போய் ஏதாட்டும் ஒரு மண் திட்டு மேலே ஒதுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிருங்க. அதான் இப்போ தாவாக்க ஆளுக்க போயிருக்காப்புல, போய் பார்த்துட்டு வரணும். அதோட நம்ம விடுவோம் உள்ளக்க. பார்க்க சொல்லு, அப்படின்னா தான் போகலாம். மக்களை நம்ம இப்போ தாவு கம்மியான பகுதியை கடக்க போகிறோம். இப்போ நம்ம கடக்கும்போது போட்டு வந்து தரை தட்டிடும். தரை தட்டும்போது அந்த தரை தட்டினதோட ஸ்பீடு வச்சு அப்படியே உரச வச்சுக்கிட்டே போனால் தான் அந்த இதை கடக்க முடியும். இதே நம்ம தரை தட்டி ரொம்ப தரை தட்டி போட்டு ஓடவே செய்யலைன்னா போட்டோட முன்பகுதி வந்து களத்தை பக்கம் திரும்பிடும். களத்தை பக்கம் திரும்பும்போது நம்ம ரிவர்ஸை போட்டு எடுத்துடணும். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு வந்து ரொம்ப கிரவுண்ட் ஆகிடுச்சு, ரொம்ப களத்தில் ஏறிடுச்சு. அதனால ரிவர்ஸ் போட்டு எடுக்கிறோம். மக்களை இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, போட்லேருந்து ஒரு கைத்தை வந்து அந்த சின்ன போட்டுக்கு கொடுத்து நம்ம போட்டோட முன்பகுதி திரும்பாத அளவுக்கு பிடிச்சிக்கிற போகிறோம். அப்படின்னா தான் நம்ம அந்த களத்தில் ஸ்பீடு வச்சு எடுக்கலாம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சின்ன போட்டில் கைத்தை போட்டு அந்த களத்தில் போய்க்கிருக்கோம். ஒரு கவிச்ச மணிக்கு ஸ்பீடு வச்சு போய்க்கிருக்கோம் கைஸ். ஒரு வழியாக நம்ம வந்து அந்த ஆழம் கம்மியான பகுதியை தாண்டியாச்சு. இவன் வந்து அவ்வளோதான் போய்க்கிருக்கோம். முனையில் அந்த முனைக்களத்தை மட்டும் தாண்டிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம வந்து வெளியே போயிடலாம். மக்களே
மக்களே அவ்வளோதான், நம்ம தெற்கிருந்து வடக்க வந்தாச்சு, பூத்து வந்தாச்சு. அவ்வளோதான், அந்த கைத்தை வாங்கிட்டு இப்போ அந்த போட்டில் உள்ள ஆட்களை ஏற்றிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் கைஸ். பாத்தியர் ஏ வாங்க அணியத்துக்கு ஏத்த வாங்கடா ஒரு ஆளு. ஏர் கைத்த பிடித்தவு ஒரு வழியா எப்படியோ ஆண்ட மேல பாலத்தை போட்டு பொத்து வந்தாச்சு. இப்படிதான் கைஸ், இடையில மண்திட்டா இருக்கு. இந்த இதுக்குள்ள அப்படி ரூட்டு போட்டு வரதுதான் வந்து டாஸ்க்கு. ஃபர்ஸ்ட் தடவை அந்த களத்துல ஏறிடுச்சா நல்லா முனிசன் நாங்க உட்காந்து ரிவர்ஸ் களத்துல பொறுத்துருச்சு. சரியா, களத்துல பொறுக்க வச்சு ஸ்பீடு வச்சாதான் அந்த களத்துல அப்படி உரைச்சிக்கிட்டு தான் போகும். நீ அங்க முன்ன இருக்கிற பார்த்தா இங்க எனக்கு கையால் ஆடாது. பயங்கரமா வலி, அது வலிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு நீத்துக்கு. ஒரே மாதிரி தான் வலிச்சு கொடுக்கு இல்ல, அதுனா எப்படின்னு தெரியும். இப்படி இருக்குன்னா எப்படி ஓகே கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து ஆத்தோட தாண்டு அப்படின்னா தான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். என்ன கேட்டா சரியா? என்ன ஏதாவது சொல்லு. அடுத்த உடையும் நீங்க வந்து நில்லுங்கள், அப்பதான் நாங்கள் வந்து தள்ளி விடுவோம். ஒரு ரிஸ்கான ஒரு காரியம் செய்ய வந்துட்டு நான் வீடியோ எடுத்துக்கிருக்கேன். இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா எங்க அப்பா கிழிப்பாங்க. என்னடா உனைய இவ்வளவு பெரிய பொருளை கொடுத்து உனைய இப்படி பண்ண வந்தா நீ என்னடா வீடியோ எடுத்து விளையாண்டுக்கு இருக்க. இருந்தாலும் சரி, மக்களுக்கும் காட்டணும்னு சொல்லி தான் எடுக்கேன் கைஸ். இது எதுக்கு சொல்ல வரோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.